வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன் ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, ஸ்டூடியோ டிஸ்கஷன் இந்தியா ஆல் ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஓகே, ரிலாக்ஸ். ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவான தானே, பொறுமை கேட்டுக்குங்க. ஒரு திரைப்படம் புருஷோத்தமன் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு படம், அது ஹிந்தியில் அதே டைட்டில் தான். தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் மட்டும் ஒரு டைட்டில் சேஞ்ச் செய்யப்படும். ஓகே, சரி. படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே டிஸ்கஷன். ஓகே, அண்டு கேரக்டர் ஸ்கெச்சஸ் இன்ஃபர்மேஷன். சரி, கேமரா ஆன் பண்ணால் இந்த படத்தில் ஹீரோ டபுள் கேரக்டரு யாம் தான் நடிக்கிறோம். ஓகே, தேவ் டபுள் கேரக்டர். ஓகே, அதே மாதிரி இந்த படத்தில் ஆக்ட்ரஸாக காவ்யா மாறன் நடிக்கிறாங்க, டபுள் கேரக்டர். ஓகே, கேமரா ஆன் பண்ணதுடனே ஹீரோ ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் டக் பண்ணிக்கிட்டு ஷூ மாட்டிக்கிட்டு ஒரு கடை முன்னாடின்னு யோசிக்கிறாரு. நம்ம அப்பா நமக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஓகே, நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் அமைச்சாச்சு. அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷெல் ஷாப், ஒரு ப்ரௌசிங் சென்டர், ஒரு பேங்க். ஓகே, மேலே ரூமு. இதுதான் நம்மளுடைய வேலை. ஓகே, அப்புடின்னு சொல்லிட்டு கேமராவை லாங் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு கடையாக நம்ம காட்டுறோம். ஓகே, அடுத்து ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் நல்ல ஒரு பெரிய மாளிகை மாதிரியான ஒரு வீடு. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப், ஹீரோவோட ஒய்ஃப், அங்கே இருக்கக்கூடிய பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுருக்காங்க. நல்லபடியான ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியும் பால்கனியில் வந்து பால் குடிக்கிறாங்க. அந்த கப்பில் அப்படியே வானத்தை காட்டுறோம். அப்படியே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு சொல்லிட்டு டைட்டில். அடுத்து இந்த பகுதியில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படம் எடுக்க போகிறோம். ஓகே, ஒரு 3 hours அப்படின்ற மாதிரி, 1/2 hour இன்டர்வல்னால் கூட 2 hour படம் ஓடும். ஓகே, அதனால் ஒவ்வொரு பகுதியாக தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து ஹீரோ ஹீரோயினையும் ஒரு மடத்துக்கு போகிறாங்க. ரொம்ப காடுகள்லாம் தாண்டி, நிறையா மலைகள்லாம் தாண்டி ஒரு மடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சுவாமிஜி இருக்கார். அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவர் சில தியான பயிற்சிலாம் சொல்லித்தராரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி வீட்டுக்கு வராங்க. எப்பயும் போல் அவங்க வீட்டு வேலையை கவனிச்சிக்கிறாங்க. அப்பப்போ அவங்களுக்கு முற்புறவு ஞாபகமெல்லாம் வருது. அதுக்கப்புறம் நிறையா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, முற்புறவினா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய நிலையிலான உணர்வு எல்லாமே உண்மை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறப்ப தான் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற நபரும் தன்னோட முற்புறவில் இருக்கிறார் அப்படின்றதையும் ஹீரோயினி உணர்கிறாங்க. அப்போது ஹீரோவோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்றப்போ அப்படியே கேமரா மொபைல் ஆன் பண்ணால், நான் ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜோட ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன் மும்பையில். ஒரு 80s இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் மூவிஸ் மாதிரி. அந்த மூவிஸ் எல்லாமே அப்படியே இந்த படத்தில் இணைக்கிறோம். ஓகே, பொதுவாக ஒரு ஹோட்டல் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு சோறுன்னு எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சிங்க, எலுமிச்சை சோறு, மாங்காய் சோறு, புளிசோறு, தேங்காய் சோறு, எல்லா சோறுலையுமே பார்த்திங்கன்னா சோறு அப்படின்றது ஒரு பொது. அதே மாதிரி சில இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றது பொது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சில கமர்ஷியல் மூவிஸ்லேயும் எல்லாமே ஒரு பொதுவான நிலையில் தான் இருக்கும். அது ஒரு பட்ஜெட்டு ஓரளவு பொதுவான நிலையில் தான் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே ஒரு உரிமையாக, ஒரு அன்பாக படம் எடுங்க அப்படின்றாரு. அதனால் அப்படியே அந்த படத்தை இந்த படத்தோட இணைக்கலான் இருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா இது ஒரு ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸான ஒரு மூவி மாதிரி தான் இருக்கும். ஓகே,
அதனால் அந்த மூவியில் யாரெல்லாமே நான் புக் பண்ணனோ அவங்க எல்லாருமே நான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு மாடல் டிசைனுக்காக தான் இப்போது அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மூவி எடுக்கிறப்போ எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு எல்லாமே ஒரு ஆஃபீஸ் அமைச்சு எல்லா வகையிலுமே நான் தோதான வகையில் தான் மூவிஸ் எடுப்பேன். அதனால் தற்சமயம் ஒரு மாடல் டிசைனுக்காக. ஓகே. அப்போ ஹீரோ மும்பையில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு. நிறையா இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு வில்லனை நம்ம நியாயப்படுத்த போகிறதில்ல. அதாவது அந்த வில்லன் வந்துட்டு இவ்வளோ கொலைகள் பண்ண, அப்படி இவ்வளோ தவறுகள் பண்ணாங்க, சமுதாயத்தால் இப்படி இருக்குது, இவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டரை வந்துட்டு மிகைப்படுத்தி அவர் நல்லவர் தான் அப்படி நம்ம சொல்ல வரல. ஓகே. ஆனால் அந்த யதார்த்தமான சூழ்நிலையில், வாழ்வியலோட போராட்டத்தில், வாழ்வியலோட நல்ல விஷயத்தில், ஏன் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு நபர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஒரு டீமே நல்லா இருக்கணும், ஒரு சமுதாயமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு முறையான ஒரு கதாபாத்திரம், ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். ஓகே. அதனால் அந்த ஒரு கற்பனை கதாபாத்திரத்தில் ஹீரோ ரொம்பவே ஒரு பாஷா படத்தில் வர ரஜினிகாந்த் அப்படி கிடையாது, ஒரு கிளாசிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில். ஓகே. அதுக்கப்புறம் சில நண்பர்களாக இருக்கார், லோகேஷ் கனகராஜும் தேவும் 1980. ஓகே. அந்த ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்ந்துட்டுருக்கிற வீடு பார்த்திங்கன்னா 2040. ஓகே. ஒரு ஃப்யூச்சர் வெர்ஷனுக்காக நான் இப்போவே ஒரு மூவி எடுக்கிற மாதிரி அந்த வருஷம் 2040 வருஷத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு முற்பிறவி ஞாபகம் வருது. முற்பிறவியோட கதை பார்த்திங்கன்னா 1980. ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த லாஸ்ட் எண்டு கிளைமேக்ஸ் இயர் 1980 அப்படின்ற மாதிரி. ஓகே. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 100 வருஷம், ஒரு 70 வருஷம் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 50 வருஷம் மட்டும் ஒரு 1980 இருக்கிற மாதிரி நம்ம படம் எடுக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோ துணையாக 1980 இப்போ இருக்கக்கூடிய அதே ஹீரோயினி தான் காதலியாக இருக்காங்க. நல்ல ஒரு லவ்வு, நிறையா பேருக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு லாபம் சம்பாரித்து கொடுக்குறாங்க. நிறையா சூழ்நிலையில் அது ஒரு எரராக மாறிடுது. ஆனாலும் நிறையா பேர் நல்லபடியாக வாழ்கிறாங்க. ஹீரோ ஒரு நிலையில் 1980 ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா மர்கையா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2040 ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகமே புரியுது. ஆனால் தான் ஹீரோவுக்கு இது ஞாபகமெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயினி 1980 வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. நிறையா லேண்டு, நிறையா செக்கு, நிறையா சொத்து, நிறையா கோல்டு, டைமண்ட்ஸு, சில்வர்ஸு, நிறைய சொத்து. ஆனால் அதுக்கெல்லாம் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ப்ராப்பரான எல்லா விஷயமும் வேணும். அப்படின்றனால அது எல்லாமே ஒரு நிலுவையில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை ஹீரோயினி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2040 அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் ஹீரோ ரொம்ப ஒரு அக்மார்க் கேரக்டர் மாதிரி, ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு வீடு, எல்லா வகையிலுமே ஒரு குவாலிஃபைடான ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாகவும், ரொம்ப வறுமையாகவும், பரிதாபப்படக்கூடிய நிலையிலையும், அனுதாபப்படக்கூடிய நிலையிலையும், ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையிலும் தான் ஒருத்தரோட ஹீரோவோட லைஃப் ஸ்டைலே காமிப்பாங்க. ஏன்னா அது ஒரு ட்ரெண்டு மாதிரி. ஆனால் ஒரு நல்ல விதமான ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறது அப்படின்றது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால், மகேஷ் பாபு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான மூவிஸில் தான் நடிப்பாங்க. அதனால் அவங்க வாழ்கிறதே ஒரு தரமான ஒரு வீடு, தரமான ஃபேமிலி, அதனால் எல்லாமே தரமாக இருக்கிறனால சகஜமாக ஏற்றுக்குவாங்க. ஓகே. இப்படி ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் 2040 கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஹீரோ வாழ்ந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 2040 நிறையா இஷ்யூ ஏற்படுது. பிஸ்னஸ் வார், நிறையா இஷ்யூலாம், வாழ்வியலோட போராட்டம், திடீர்னு போர் அறிவிக்கிறாங்க. வெவ்வேறு நாடுகளில் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஹீரோவோட அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர். ஹீரோவுக்கு நிறையா
சொத்து இருக்குது. அது எல்லாமே ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. அப்போது ஹீரோயினை கூட்டிகிட்டு மும்பைக்கு போகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோயினி தனியாகவே 1980 வாழ்ந்த மும்பையில் இருக்கக்கூடிய பகுதிகளை செக்ரட்டரியோடையும் தங்கள் பேரண்ட்ஸோடையும் போயிருக்காங்க. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக தான் ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூட பயணிக்கிறப்போ ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோயினி மும்பை போயிருக்காங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காங்க. ஹீரோ வேகமாக போயிட்டு ஹீரோவுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் கேதர் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயினி கேட்குறாங்க, ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா? அது கேட்டதுக்கு அப்படி இப்படின்னீங்க. நீ கேட்டது எனக்கு சரியாக புரியல, அதனால் நீ வேறு எதோ கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் வேறு எதோ சொல்லிட்டேன். உனக்கு முற்பிறவி பற்றி நான் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்குறப்போ ஹீரோயினி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஓகே, நம்ம சந்திக்க போனோம்ல குருஜி, அவர் நான் இதுக்கு முன்னாடியே சந்திச்சிட்டேன். இருந்தாலும் உனக்கு சூழ்நிலை வரும்போது நம்ம சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் காத்திருந்தேன். இப்போ நம்ம கம்பெனி ரொம்ப லாஸில் இருக்குது, நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். அதுக்கு என்னுடைய கடந்த கால வாழ்வில் நான் சம்பாரித்த தொகையை நான் சேகரித்து தான் ஆகணும். எனக்கு உதவி செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயினையும் ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃபைட்டு, நிறையா சேஸிங்கு, நிறையா ஷிப்பெல்லாம் பிளாஸ்ட் பண்ணுறோம், ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஷிப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸு. அதுக்கப்புறம் படத்தோட எண்டில் அர்த்தமுள்ள வாழ்வு என்பதும் நேர்த்தியான வாழ்வு என்பதும் யாரோ அமைத்ததல்ல, நாம் அமைப்பது. இப்படிக்கு தேவ். படம் முடியுது. ஓகே, இந்த படம் இப்போது நடிகராக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு திரைப்படம். ரொம்ப வருஷமாக டைரக்டராகவே இருந்தார். சரி, ஒரு நிலைக்காக நான் ஹீரோவாக அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணேன். இப்போ அவர் ஒரு மூவி நடிச்சிருக்காரு. அந்த மூவி நல்லபடியாக ஓரளவு வசூல் எல்லா வகையிலும் வெற்றி அப்படின்ற மாதிரி. பொதுவாகவே ஒரு தயாரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ பட்ஜெட்டில் மூவி எடுக்கிறோமா, ஓரளவு சம்பாதிக்கிறோமா, ஓகே. ஆனால் விருது அப்படின்றப்போ நல்ல திரைப்படங்களும் நடிப்பார். ஓகே, முதலாவது நம்ம சோத்துக்கு வழி செய்யணும். அப்போ தான் நம்ம வாழ்வியலுக்கு அடுத்தது என்ன தோது பார்க்கலாம் அப்படின்றது தோதாகும். அதனால் அவரோட சில படங்கள் அப்படி நம்மளோட யதார்த்தமான ஒரு வாழ்வியலுக்காக அப்படி நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக ஒரு பிஸ்னஸாக இருக்குது, அதனால் எடுக்கிறோம். ஓகே, ஆனால் வன்முறைக்காக படம் இல்லை, ஒரு கலைத்துறைக்காக. ஓகே, ஏன்னா மனித ஆத்மாவானது அந்த படத்தில் தான் இருக்குது. அப்போ தான் சமநிலையாகும். ஓகே, அப்போ தான் ஒரு சமநிலையான ஒரு மனநிலையானது உறுதி செய்யப்படும். ஓகே, சரி. இந்த படத்தோட டைட்டிலெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி யோசிச்சுட்டேன். எல்லாமே நான் கதற செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு தகவல் இருக்குது காவியா மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும். என்ன தகவல் அப்படின்னா, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது கேட்டுக்குங்க, பொறுமையாக நிதானமாகவே கேட்டுக்குங்க. ஓகே, ஒரு 1000 மூவி இருக்குது. 1000 மூவியில் நீங்கள் நடிக்கலாம். உங்களுக்கும் ஒரு சேல்ரி அக்கௌண்ட்டு. ஓகே, நீங்கள் எவ்வளோ படம் நடிக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ தொகையோ அந்த தொகையானது உங்களோட சேல்ரி அக்கௌண்ட்டில் வழங்கப்படும். பிஸ்னஸ்னாலும் உங்கள் சேல்ரி அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவேன். அந்த கேஷை வந்துட்டு நீங்கள் சுதந்திரமாக செலவு செய்யலாம். ஓகே, எனக்கு எதோ தேவைனாலும் நீங்கள் உதவி செய்யலாம், திரும்ப அந்த தொகை வழங்கப்படும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக தகவல் ஒரு 1000 மூவி நடிக்கலாம், நான் உங்களை நடிக்க வைக்கிறேன். ஓகே, கேஷும் நான் வழங்குறேன். ஓகே, ஏன் அப்படின்னா நடக்கக்கூடிய நிகழ்வில் வந்துட்டு ஒரு தகவல் சொல்லணும்னு வச்சிங்களேன், ஒரு சந்தேகமே இருக்கும்.
என்ன பண்ணுறோமோ ஏது பண்ணுறோமோ, அப்பா காசு கொடுத்தா தான் உண்டு, இப்போ கேட்டாலும் சங்கட்டம், ஹஸ்பண்ட் கேட்டும் தரலைன்னா அது இன்னும் பெரிய சங்கட்டம். என்ன பண்ணுறது? உழைப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி காசு கிடைச்சா தானே. அப்படிலாம் எக்கச்சக்கமான சந்தேகம் இருக்கும், எக்கச்சக்கமான போட்டி இருக்கும், எக்கச்சக்கமான பொறாமை இருக்கும். அது இல்லாமல் பட்டர்ஃப்ளை அட்டாக் வேறு, ரணரணமான ஒரு சித்திரவதை. காசு இருந்தால் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம்தான். ஓகே, ஏன்னா காசு இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் அதிகமாக துன்பமாக இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் நம்ம தோதாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இவ்வளோ மன உளைச்சல், மன சங்கட்டம், மன போராட்டம், அதுவும் இல்லாமல் கௌரவ அந்தஸ்து, எவ்வளோ சிக்கல். இதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கையாக, ஒரு தைரியமாக, ஒரு உறுதியாக, நிச்சயமாக கேஸ் இருந்தால் படம் எடுக்கலாம் நல்ல தரமாக. வேர்ல்டு ஃபுல்லாக சைனாவில் 40,000 தேட்டர் இருக்குது. உலகத்தில் எக்கச்சக்கமான தேட்டர் இருக்குது, எல்லாம் ஓடிடி இருக்குது. அதெல்லாம் சொந்தமாக திரையரங்கு அமைச்சோம் அப்படின்னா நம்ம திரையரங்கில் நம்ம அந்த படத்தை 100 நாள் கூட ஓட்டலாம். ஓகே, அதனால் ஊருப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, அதனால் நிச்சயமாக கேஷ் கிடைக்கும். ஓகே, மற்றபடி என்னுடைய பார்ட்னராக என் கூட வாழணுன்றப்போ கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். எனக்கு கேர் செஞ்சுக்கணும், சங்கடப்படக்கூடாது, சலுப்பு படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, தயக்கமாகக்கூடாது. கொஞ்சம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு உற்சாகமாக, நல்ல ஒரு நம்பிக்கையாக, நல்ல ஒரு தைரியமாக எல்லா விஷயத்தையும் நிர்வகிக்கணும். எனக்கு அப்பப்போ தைரியம் சொல்லணும். ஓகே, மற்றபடி காசு இருந்தால் போதும், ஓரளவு எல்லாம் தோது பார்த்துக்கலாம். அப்படி செல்வாக்கு இருக்குது, காசு இருந்தால் போதும், எல்லாம் நல்லபடியாக தோதாகும். அதனால் காசு செலவு பண்ணணும். ஓகே, ஆனாலும் ஒரு என் சங்கட்டமாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா அது நிறையா நல்லது இருக்குது. அதில் பைபிள்லேயும் பகவத்கீதையிலையும் குரான்லேயும் சொல்லியிருக்காங்க. நான் ஓரளவு புக்கெல்லாம் படிப்பேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, அதனால் கொஞ்சம் மனசாட்சிப்படி சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். ஓகே, அதனால் நல்லபடியான ஒரு வாழ்வு அமைச்சிக்கலாம். ஓகே, காசு இருந்தால் போதும், ஓரளவு எல்லாமே ஓரளவு போதும் அமைச்சிக்கலாம். ஓகே, யதார்த்த ரீதியாக அப்பர் கண்டிஷன்ஸு எனக்கு வந்து நல்லா தோதாகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கேமரா, இந்த ஃபிலிம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மேற்கத்தியத்தோட தொடர்புகளில் தான் இருக்குது. ஓகே, அங்கே தான் அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜிலாம் இருக்குது. கற்பூர புத்தி அங்கே தான் அதிகம். எனக்கு வேலையும் கரெக்டாக இருக்கும், காசும் கிடைக்கும், அதெல்லாம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அதனால் ஒரே ஸ்டூடியோ தோது பார்க்குறத விட உலக ஸ்டூடியோவும் ஓரளவு தோது பார்த்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களோட கேரக்டருக்கு எல்லா ஸ்டூடியோலையுமே நீங்கள் நடிக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல வந்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா என்னை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அதனால் தாலி அப்படின்றது தான் எனக்கான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இவங்க நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். மற்றபடி எப்பவுமே எனக்கு ஒரு திகில் தான். யாரோ ஒன்று ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யாரை நம்புறதுனே தெரில. எல்லோரும் வந்துட்டு ஏதோ சமயத்தில் நல்லா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஏதோ ஏற்படுத்திடுறாங்க. அதனால் நமக்கு வந்துட்டு எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நிஜமாக இருக்கணும், ஒரு உறுதியாக இருக்கணும். ஏன்னா டைமு, காசு இதெல்லாம் பெரிய விஷயம், இன்வெஸ்ட் செய்கிறேன். ஓகே, அதனால் ஒரு தாலி அப்படின்றது ஓகேனா 1000 மூவி நடிக்கலாம். அக்கௌண்ட்ஸு மேக்ஸிமம் யூஎஸ்ஏலேயும் நடிக்கலாம். ஏன்னா நிறையா வேக்கன்சி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை நான் தோது பார்த்துக்குவேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சென்னை தான். ஒரு சில பேர் அது சங்கடப்படாதீங்க. இப்போது ஒரு வண்டியில் பயணிச்சிட்ருக்கோம். ஒரு டிரைவர் ஒருத்தர் ஓட்டினா போதும், மற்றவங்களாம் பேசஞ்சராக உட்காந்துக்கலாம். ஓகே, நம்மளே தான் ஓட்டணும் அப்படின்னு கிடையாது. ஒரு வேளை தேவைப்பட்டால் ஓட்டலாம். அதே மாதிரி நானே கேம் புக் பண்ணுவேன். நீங்கள் யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம், சும்மா ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, நானே என் வேலையை செஞ்சுக்குவேன். ஓகே, ஆனால் அதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் குற்றம். நம்ம இவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம்? 12ஆம் கிளாஸ் கூட படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போனாரா அப்படின்ற கொஸ்டினாக இருக்குது. இவரெல்லாம் புக் பண்ணுறாரா? ஸ்போக்கன் இங்கிலீஷே இப்போ தான் கற்றுக்கிறாரு, இவர் போய் கேம் புக் பண்ணுறதா, இவர்கிட்ட போய் வேலை செய்கிறதா? ஓகேங்க, எல்லாம் ஓகேங்க. எஜுகேஷன் சிஸ்டம் டிகிரி இருக்கா? அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான கல்வி முறை இருக்குது. ஓகே, அதனால் நான் அந்த இத்தாலி, யூஎஸ்ஏ அந்த மாதிரி கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை ஓரளவு ஃபாலோ பண்ணுவேன். அதனால் யூகே சிஸ்டத்தில் கொஞ்சம் கடறுபடியாக தான் இருக்கும்.
ஆனால் அதாவது பில்கேட்ஸ்லேருந்து ஆப்பிள் சிஇஓ இருந்து யூஎஸ்ஏ கவர்மெண்ட்ஸ் வரைக்குமே அப்ரூவல் ஓகே அப்படின்ட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்களாம் பெரிய லெஜண்ட்ஸு. அவங்களே ஓகே அப்படின்றப்போ கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஓகே அப்படின்றப்போ எனக்கு காசு கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு எனக்கு இடையூறாக இல்லாமல் எனக்கு ஒரு பாதையோட வெளிச்சமாக இருந்தீங்க அப்படின்னா, நானே சம்பாரித்து உங்களுக்கு தேவையானலாம் பூர்த்தி செய்வேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் லீவ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் வேணுன்னா கோவாவில் கூட போய் பேஸ்கெட் பால் விளாட்லாம், இல்லைனா வாலிபால் விளாட்லாம். என் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால் குற்றோணர்வு கொள்ளக்கூடாது. ஓகே, அதனால் என் வேலையை நான் கரெக்டாக செய்வேன். நீங்கள் ஆதரவு தந்தீங்கன்னா போதும். அந்த சிஇஓ யார் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். மற்றபடி நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் எதுனாலும் தோது பார்ப்பேன். ஓகே, உங்கள் அவதிக்கெலாம் நான் எதையுமே செய்ய மாட்டேன். என்னோடய சூழ்நிலை பொறுத்து தான் நான் செய்வேன். அதனால் பொறுமையாக தான் காத்திருக்கும். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு படிநிலையாக தான் நான் தோது பார்ப்பேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.